கடலூர் மாவட்டம் ஆவிச்சிக்குடி அருகே மழை காரணமாக கொள்முதல் நிலையம் முழுவதும் சேரும் சகதியுமாக மாறி நெல்மணிகள் முளைத்து வீணாயின. தொடர்ச்சியாக 15 நாட்களுக்கு மேலாக நெல் மூட்டைகளை அதிகாரிகள் கொள்முதல் செய்யவில்லை என விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். நிலையத்தை சமதளத்தில் திறக்காமல் விவசாய நிலத்தில் திறந்ததால் சேரும் சகதியுமாக மாறி நெல்மணிகள் பாதிக்கப்பட்டதாகவும் சேதமடைந்ததாகவும் தற்போது தகவல் வந்திருக்கிறது. அடிப்படை வசதி இல்லாமல் அவசர கதியில் இது குறித்து நமது செய்தியாளர் விவேக் தரும் தகவல்களை கேட்கலாம். நெல் மூட்டைகள் சேதமாகி இருக்கின்றன. என்ன காரணம்? நெல் மூட்டைகள் மழையால் நனைந்ததால் இவ்வாறு ஏற்பட்டிருப்பதாக தற்போதைய செய்திகள் வருகின்றன. உங்கள் விரிவான தகவல்கள். வணக்கம் மோகன்ராஜ். கடலூர் மாவட்டத்துல நடப்பாண்டு குறுவை நெல் சாகுபடி அறுவடை பணி விவசாயிகள் ரொம்ப தீவிரமா மேற்கொண்டு வராங்க. இதன் காரணமா விவசாயிகள் அறுவடை செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை அரசு ஏற்படுத்தியுள்ள தற்காலிக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு அதே போல ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு கொண்டு சென்று விற்பனை செய்து வருகின்றனர். இதன்படி பாத்தீங்கன்னா தற்காலிக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல போதிய வசதிகள் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்யாததன் அவசர கதியில திறக்கப்பட்டதால நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்து வருவதால விவசாயிகள் துயரத்திற்கு ஆளாகி இருக்கிறதாக கூறப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக பாத்தீங்கன்னா விருதாச்சலம் அருகே இருக்கக்கூடிய ஆலிச்சூர் கிராமத்துல திறக்கப்பட்டுள்ள அந்த தற்காலிக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துல சுமார் 5000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகளை விவசாயிகள் விற்பனை செய்வதற்காக கொண்டு வந்தனர். இந்த நிலையில அங்கே விருதாச்சலம் பகுதியில நேற்று பெய்த கனமழையினால நேரடி நெல் கொள்முதல் நிலையம் முழுவதும் சேரும் சகதியுமாக மாறியது. இதனால மழைநீர் வெளியே செல்ல முடியாமல் விவசாயிகள் கொண்டு வந்த அந்த நெல் மூட்டைகள் சேதமானது. இதனால சுமார் 1000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்திருப்பதாகவும் தொடர்ந்து 15 நாட்களுக்கு மேலாக அந்த நெல் மூட்டைகள் அங்கு கொள்முதல் செய்யாததுனால மழையில் நனைந்த நெல்மணிகள் தற்பொழுது முளைப்புத்தன்மை ஏற்பட்டு வீணாகி வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இது மட்டுமன்றி அவசர கதியில அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டதுனால சமதளமாக களத்தில் நெல் கொள்முதல் நிலையம் திறக்காமல் விவசாய நிலத்துல திறந்ததா அதனால சேரும் சகதியுமாக அந்த இடம் இருந்ததுனால இப்போ பாதிப்பு ஏற்பட்டதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் பாத்தீங்கன்னா நெல் மூட்டைகள் உரிய பாதுகாப்பு இல்லாமலும் அதே போல அடிப்படை வசதிகளாக இல்லாமலும் அந்த நெல் கொள்முதல் நிலையத்தை கண்டறிந்து விவசாயிகளின் நெல் மூட்டைகளை மழையில் நனையாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் விவசாயிகள் வைக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் ஆண்டு முழுவதும் ஒரு விவசாயி அந்த நெல்மணிகளை கொண்டு சேர்த்து விற்பனைக்காக வைக்கும் போது அது பாதிப்படும் நிலையில விவசாயிகள் எந்த அளவுக்கு துயரத்திற்கு ஆளாவாங்க என்பதை அனைவரும் அறிய முடியும். எனவே அதற்கான உரிய நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் அரசும் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தகவலை விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதனால கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட அந்த நெல் மூட்டைகள் சேதமடைந்தது விவசாயிகளே பெரும் கவலை ஏற்படுத்தியிருக்கு. மோகன்ராஜ், அண்மை செய்தி குறித்த உங்கள் உடனடி தகவல்களுக்கு நன்றி விவேக்குமார். நான் இன்னைக்கு கொண்டாந்து 16 நாளாச்சு. 16 நாளும் இடையில மழை பெஞ்சு ஒரு 20 பேரை விட்டுட்டாங்க. நான் 32 டோக்கனு அதுலேருந்து போடுறேன்ட்டு போடலிங்க. அதோட இப்போ டோக்கன் வரையா எழுதி வச்சுருக்காங்க. இன்றைக்கி சத்தியத்தை போட்டுட்டு எனக்கு போடுறேன்னு சொல்கிறாங்க. நெல் என்னாச்சு? நெல் முளைச்சிச்சிங்க. முளைச்சி மொழியில் வாய்க்கு நூல் அடிச்சு நேற்று போய் 4-10 ஆளை வச்சுட்டு கொண்டாந்து கரை சேர்த்து வச்சுட்டு நெல் அடக்கம் பண்ணிவிட்டு முளைச்சி எல்லாம் ரோட்டில் கொண்டாந்து வச்சுருக்கோங்க சார். இதுதாங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ஒப்புரா போடலிங்க, மண் அடிக்கணும்னு சொன்னாங்க, போடலிங்க. அதோட அடுத்த வீடு போட்டு தரோம் அப்படின்னு